4 பேர் புதிய அமைச்சர்களாக வருகிறார்கள். 33 அப்படின்னு இருந்தது அப்படின்றது அமைச்சருடைய எண்ணிக்கை. இப்போது அதன்படி பார்த்தா 3 பேர் நீக்கப்பட்டு 30 ஆகிறது, 4 பேர் சேர்க்கப்படுகிறார்கள். அப்போ 34ஆக அமைச்சரவையுடைய எண்ணிக்கை உயர்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இதில் துறை மாற்றங்கள் ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா நிதித்துறையோடு மின்சாரத்துறையையும் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் கவனித்து வந்தார். இப்போது நிதித்துறையோடு சுற்றுச்சூழல் துறை அவரிடம் வந்திருக்கிறது. அப்போ மின்சாரத்துறை யாரிடம் அப்படின்னா ஆப்வியஸ்லி அது செந்தில் பாலாஜிக்கு அப்படின்றது தான் அவர் சிறையிலிருந்து வெளிவந்த உடனே பேசப்பட்ட செய்தியாக இருக்கிறது. பால்வளத்துறையை பொறுத்த வரைக்கும் அந்த துறை தான் 3 முறையுமே மாற்றப்பட்டிருக்கிறது. முதல்ல திரு நாசர் அவர்கள் இருந்தார், அப்புறம் திரு மனோ தங்கராஜ் இருந்தார், இப்போது திரு ராஜகண்ணப்பன் அவர்கள் இருக்கிறார். ராஜகண்ணப்பன் அவர்களுக்கும் கூட இது 3வது ஷஃபிள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. போக்குவரத்து துறை அமைச்சர், அப்புறம் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர், இப்போது பால்வளத்துறை அமைச்சர் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அமைச்சர் திரு மதிவேந்தன் அவர்கள் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக இருக்கிறார். அதை நம்ம குறிப்பிட வேண்டிய ஒன்று. அதே போல் கயல்விழி செல்வராஜ் அவர்கள் மனித வளத்துறையினுடைய அமைச்சராக, அதாவது திரு தங்கம் தென்னரசு அவர்கள் கவனித்து வந்த அந்த துறை அவரிடமிருந்து அந்த ஒரு துறை மட்டும் எடுத்து கயல்விழி செல்வராஜ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அமைச்சர் திரு மெய்யநாதன் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக மாறியிருக்கிறார். அதே போல் இதில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த திரு பொன்முடி அவர்கள் வனத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அப்படின்னா திரு பொன்முடி அவர்கள் வகித்து வந்த அந்த உயர்கல்வித்துறை யாரிடம் செல்ல இருக்கிறது அப்படின்ற கேள்வி ஏற்பட்டிருக்கிறது. உயர்கல்வியினுடைய அமைச்சராக யார்? திரு கோவி செழியன் வர்றார். ஏன்னா திரு முனைவர் கோவி செழியன் அப்படின்லாம் அவரை அழைப்பார்கள். ஸோ திரு கோவி செழியனுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்ற கேள்வி. அதே போல் திரு ஆர் ராஜேந்திரன் அவர்கள், சேலம் ராஜேந்திரன் அவர்கள், அவரும் இந்த அமைச்சரவையில் புதிதாக வருகிறார். திரு நாசர் அவர்களும் புதிதாக வருகிறார். அப்படின்றப்போ இந்த 3 பேரில் யாருக்கு புதிய உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்படின்ற கேள்விகளும் அரசியல் அரங்கத்தில் எழுந்திருக்கிறது. அதே போல துணை முதலமைச்சர் ஏற்கனவே இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையை கவனித்து வந்தார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இப்போது அவர் துணை முதலமைச்சராக ஆவதன் மூலமாக திட்டம் மற்றும் அமலாக்கத்துறை அவரிடம் வழங்கப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். திட்டம் மற்றும் அமலாக்கத்துறை மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சராக அவர் நியமிக்கப்படுகிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.